ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஏன் முக்கியம்? எதுக்காக லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க? லக்னாதிபதி என்னென்ன வேலைப்பாடு கொடுக்குது ஒரு ஜாதகத்துக்கு? அதே மாதிரி 12 பாவத்துல லக்னாதிபதி இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தரும்? அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு லக்னமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பத்தியும் நீங்க பார்க்க போறோம் ஐயா. அதுக்கு முன்னாடி லக்னாதிபதி ஏன் முக்கியம் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிச்சயமா. இன்னும் நிறைய பேருக்கு ராசி பலனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்னம் என்ற விழிப்புணர்வு இல்லை. ம். அதற்கு காரணம் நம்ம பழங்காலமாக அந்த காலத்துல ஆரம்பித்த ஜோதிடத்தினுடைய அந்த தாக்கம் தான் அப்படியே இருக்கு. ஜோதிடத்தை ராசியோடவே முடிச்சுக்கிட்டு அதுலயே குரு பயிற்சி சனி பயிற்சியோடவே போய்கிட்டு இருந்தது போய் இப்ப லக்னம் என்றது ஏன் அப்படின்னா ரொம்ப நெருங்கிய பலனை பார்க்கணும். அதாவது குறுகிய இடைவெளி உள்ள ஒரு புள்ளியை நாம தேர்ந்தெடுக்கணும். ராசி என்பது நீண்ட இடைவெளி கொண்டது. 2.25 நாள் ஒரு ராசியில ஒரு சந்திரன் இருப்பாரு. அதை வச்சு ராசியை வச்சு பலன் எடுக்கும் பொழுது அங்க 3 நட்சத்திரம் இருக்கு. அதனால அதை சரியாக நம்ம கணிக்கவே முடியாது. அதே லக்ன புள்ளின்னு எடுக்கும் பொழுது நிலையானது லக்னம். ராசி என்பது திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. அதனாலதான் லக்னத்தினுடைய முக்கியத்துவம் அவசியம் உணரப்படுகிறது. ஒண்ணுமில்ல, லக்னம் அப்படின்னாலே பிறந்த நேரம்னு அர்த்தம். நம்ம பிறந்த நேர புள்ளிய வச்சுதான் 12 விஷயங்களும் நமக்கு இறைவனால விதி கொடுப்பினை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப லக்ன புள்ளிய பேஸ் பண்ணி தான் நாம எப்படி பேசுவோம், நாம எப்படி செயல்படுவோம், என்ன தொழில் செய்வோம், என்ன மாதிரியான வீடு பொருளாதார வசதிகளை வச்சிருப்போம், திருமண உறவுகள் எப்படி அமையும், ஆயுள் பலம் ஆரோக்கியம் எல்லாமே லக்ன புள்ளியை தான் அடிப்படையா வச்சிருக்கிறதுனால தான் மிக மிக முக்கியம் லக்னம். ராசி நிலையானதல்ல, லக்னம் தான் நிலையானது. அதனால நாம கொடுப்பினை, பிறப்பினுடைய கொடுப்பினை அப்படிங்கிறது ரகசியம் லக்னத்துல தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா இந்த சிம்ம லக்னத்துல இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருங்கய்யா? நிச்சயமாக சூரியனுடைய நட்சத்திரம் அங்க இருக்குது. லக்னாதிபதி அங்கேயே இருக்கும் பொழுது சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்துல இருந்தால் பலம் அதிகம். ஆனா அதே மகம் நட்சத்திரத்திலேயோ பூரம் நட்சத்திரத்திலேயோ இருந்தால் பலம் இல்லை. ஏன்னா உத்தரம் தான் அதனுடைய ஆரம்ப புள்ளி. சூரியன் நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதுக்கு பேக்ல இருந்தது அப்படின்னா அது அவ்வளவு பலம் இல்லை. ஏன்னா அந்த சூரியன் கேதுவை போல செயல்பட போகிறார்னு அர்த்தம். அதே மாதிரி பூரத்துல இருந்தா சுக்கிரனை போல செயல்பட போகிறார்னு அர்த்தம். அதே உத்தரத்துல இருந்தா மட்டும்தான் சூரியனை போலவே செயல்பட போறாருன்னு அர்த்தம். தன்னுடைய சொந்த பலத்தோட செயல்படுவார். அதனால லக்னாதிபதி இந்த லக்னத்துல இருக்கிறது பெருசல்ல, அதுல உத்தர நட்சத்திரத்துல இருக்குதான்னு கண்டிப்பா பார்த்துக்கணும். அப்படி இல்லாம பூர நட்சத்திரம், கேது நட்சத்திரம், மக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும். நான் நல்லா கமாண்ட் பண்ணுவேன், நான் தலைவனா வருவேன், நான் பெரிய அதிகாரியா வருவேன், ஓனரா வருவேன், நான் தலைமை தாங்குவேங்கிற அந்த வேகம் இருக்கும். ஆனா அதை போராட்டத்தோடு நடத்தி கொண்டிருப்பாங்க. சீக்கிரம் சக்சஸ் ஆக முடியாது. அதே உத்தர நட்சத்திரத்துல இருந்தா அவங்களை தேடி பதவிகள் ஓடி வரும். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்துதான் எந்த வித பலன்கள் தருங்கய்யா? 2ஆம் இடம் என்பது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கல்வி கற்கிறது, பேச்சு பேசுறது, பணப்புழக்கம், குடும்பம் இதையெல்லாம் குறிப்பிடுறதுனால ஈடுபாடுகள் பூராமே பண சம்பாத்தியத்திலையும் பதவி அனுகிரகத்திலையும் இருக்கும். அதனால குடும்ப செழிப்பா இருக்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நல்ல பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடோட வாழ்க்கை போகக்கூடிய அமைப்பு தான் 2ல் இருக்கிற சூரியன். அது ஒரு நல்ல உயர் ரகமான பதவிகள், பணிகள் மற்றும் தொழில்கள் இதுல எல்லாம் கொண்டு போய் விடும். அங்க இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உத்தரமே இருக்கு, சந்திரனுடைய அஸ்தம் இருக்கு, செவ்வாயினுடைய சித்திரை இருக்கு. இது எல்லாமே இவங்களை பிரபலமாக உயர்த்தக்கூடிய அமைப்பு. பேச்சுனால பலம் பெறுவார்கள், பேச்சுனால வசீகரத்தன்மை இருக்கும், பேச்சுனால ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும், அதிகாரத்தன்மையோடு பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அது பேசினாலே இவங்களுக்கு பணம் வரக்கூடிய யோகமும் இவங்களுக்கு உண்டு. சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் அதோட பலன் சொல்லுங்க. 3ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது, துலா ராசியாக இருக்கிறது, சூரியனுக்கு நீச வீடாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா அது நிக்கிற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தா செவ்வாய் 8-12 மறையக்கூடாது. அதே மாதிரி சூரியன் ராகு நட்சத்திரத்துல சுவாதியில இருந்தா ராகு 8-12 மறையக்கூடாது. அதே மாதிரி தான் விசாக நட்சத்திரத்துல இருந்தா குரு 8-12 மறையக்கூடாது. அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன்
இவங்களுக்கு அறிவின் மூலம் சம்பாதிக்க வைப்பார். நிறைய பேரை இடம் மாறி போய் நிறைய பேரை சந்திச்சு நிறைய பேர் இதனுடைய வழிகாட்டுதலை பெற்று மிகப்பெரிய பதவிகளை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தருவார். பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட், அதுல ஆலோசகரா இருக்கிறது, கன்சல்டிங் பண்றது, இவங்க மெயினா அட்வைசரா இருக்கிறது, இது மாதிரியான பொறுப்புகளை வைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல தைரியம் தன்னம்பிக்கையை வளர்ப்பவராகவும் இருப்பார். 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 4ஆம் இடம் என்பது விருச்சிக ராசியாகவும் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 4ஆம் இடம் என்பது போராடி முன்னுக்கு வருவதை குறிக்கிறது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம் என்பது அனுஷமாக அங்க இருக்கிறபடினால இவங்களுக்கு சின்ன லெவல்ல இருந்து படிப்படியான முன்னேற்றம் தான் ஏற்படுமோ ஒழிய எடுத்த உடனே பெரிய லெவலுக்கு போக முடியாது. அதே மாதிரி சொந்த ஊர்ல இருந்து இடம் மாறி போறதுக்கு ரொம்ப தடுமாட்டமா இருக்கும். அந்த ஊரை விட்டு வெளியில போக முடியாதபடி சில சூழ்நிலைகள் இவர்களை தடுக்கும். அதனால ஒரே இடத்துல ஒரு செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. கீழ் லெவல்ல இருந்து சிறுக சிறுக முன்னேற்றம் அடையக்கூடிய உழைப்பாளிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த 4ஆம் இடத்துல சூரியன் என்பது சொந்த ஊரு சொந்த மக்கள் அப்படிங்கிற விதத்துல வேணா கொஞ்சம் நன்மைகளை கொடுக்குமோ ஒழிய 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதுங்கிறதுனால ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் ஒரு மீடியமான வேலையில தான் கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்து 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 5ஆம் இடமான தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமாக ஆகிறபடினால இவங்க படிப்பு அது மூலம் நாலேஜை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிச்சயமா கலைத்துறைகள், சினிமா துறை மற்றும் கலைத்துறைகளில் மேனேஜ்மெண்ட்டு, எம்பிஏ படிச்சுட்டு அட்வைசரா போறது, இது மாதிரியான காலேஜில் ப்ரொஃபஸரா போறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், ஜோதிடம், இது மாதிரி டெவலப் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சட்டத்துறையும் இவங்களுக்கு நல்லா வரும். அங்க இருக்கிற நட்சத்திரம் கேதுவா இருக்கிறதுனால சட்டத்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு. சித்த மருத்துவம், மற்ற நாட்டு மருந்துகள், இது மாதிரியான மருத்துவங்கள் எல்லாம் இருக்கு. அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இது மாதிரியான மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் கொடுக்கக்கூடிய மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கன்சல்டிங் பண்ணக்கூடிய, கலைத்துறைகளுக்கு கன்சல்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணம் போட்டு பணம் பண்ணாம மூளையினாலேயே சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமா உண்டு. ஐயா, அடுத்து 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 6ஆம் இடம் என்பது இவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமாக இருக்கின்றபடினால இவங்க பணியில இருந்து பதவி பெறுவார்கள். ஒரு சர்வீஸ்ல போய் அது கவர்மெண்ட் இதா இருக்கட்டும், மிலிட்ரியா இருக்கட்டும், பெரிய ஒரு காவல்துறையா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு கார்பரேஷன்ல போனாலும் கூட ஒரு தலைமை பொறுப்பை அடையக்கூடிய அமைப்பிற்கு படிப்படியா முன்னேறி வளர்ச்சி பெறுவார்கள். அதே போல மருத்துவமாகட்டும், ஒரு உடை தயாரிப்பு, எல்லா ஒரு மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இது சம்பந்தப்பட்ட வகையில மிக பிரபலம் அடைவார்கள். கடல் கடந்து போகக்கூடியது, வெளிநாடு போகக்கூடியது, இது மாதிரியான யோகங்களை கண்டிப்பா இவங்க வச்சிருப்பாங்க. இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு அது நோய் ஸ்தானம் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கணும். அதே மாதிரி எதிரி ஸ்தானம்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அதனால கடன் வாங்கி போடுறதுல இருக்கிற ஒரு நெருக்கடியும், உடல் உபாதைகள்ல இருக்கிற நெருக்கடியில மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி, அதாவது கலத்தரஸ்தானத்தில் லக்னாதிபதி. 7ஆம் இடமான கும்பராசி காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமான வரக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த வகையில இது பகை வீடுன்னு எடுத்துக்கணும். சனி வீட்டுல போய் சூரியன் இருக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அங்க ராகு நட்சத்திரத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரத்திலேயோ இருக்கும்போது நல்ல சிறப்பை கொடுப்பாங்க. பொதுஜன தொடர்புள்ள பணிகள் நல்லா இருக்கும். பப்ளிக் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட பணிகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி விமானம் ஓட்டுதல், இது மாதிரி சம்பந்தப்பட்டவைகள், சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி நிறுவனங்கள், இது மாதிரி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் நிறைய இருக்கு. பொதுஜன தொடர்புனா கட்சி சார்ந்து டெவலப் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா ராகு நட்சத்திரத்துல அமரும் பொழுது மட்டும் ராகு கெடாமல் இருக்கணும். ராகு 8-12க்கு போகாமல் இருந்தால் இவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி உண்டு. லக்னாதிபதி 7ஆம் இடம் என்றால் லைஃப் பார்ட்னருக்கு நம்ம சரண்டர் ஆகுறோன்றதும் ஒரு உள்பொருளும் இங்க இருக்கு. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி. நிச்சயமாக 8ஆம் இடம் என்கின்ற மீனராசி காலச்சக்கரத்துக்கும் 12ஆம் இடமாக வர்றதுனால
லக்னம் வலுவிழக்கிறதுன்னு எடுத்துக்கணும். தவிர அங்க போய் சனியினுடைய நட்சத்திரம் வேற இருக்கு. ஜென்ம பகைவரான சனியினுடைய நட்சத்திரத்துல போய் சூரியன் உட்கார்ந்துடக்கூடாது. அதனால என்ன அப்படின்னா தேக ஆரோக்கியம் பாதிக்கிறது. இவங்க போராடி போராடி மெதுவா மெதுவா நகர்றது. உழைப்பாளிகளாகவே நிறைய பெரிய ஸ்தாபனங்கள்ல ஒரு மில்லுல வேலை பார்க்கறது. இது மாதிரி இந்த லேபர் கேட்டகரிங்கிறதுல அப்படியே தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஜீவனம் வந்து கம்மியா இருக்கும். அதாவது வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வகையில அந்த சனி ஏதாவது ஒரு வேளை 8ஆம் இடத்துல இருந்து மறைவு பெற்று, அதாவது இப்ப வந்து 3ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ சனியோ புதனோ இருந்தால் கொஞ்சம் அதுல ஆறுதல் மேன்மைகள் கிடைக்குமோ ஒழிய, 8ல சூரியன் இருக்கிறது வந்து தோல்விக்குண்டான ஒரு அறிகுறி. சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல லக்னாதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி. நிச்சயமாக மேசராசி என்பது சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. அது செவ்வாயினுடைய வீடாகவும் இருக்கிறது. அங்கே சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்கிறது. கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. சிறந்த மருத்துவர்கள் மருத்துவமனைகள்ல டெவலப் ஆகுறது, பிசியோதெரபி, கன்சல்டன்சி இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய யோகம் இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வகையில டெவலப் ஆகக்கூடிய யோகமும் இருக்கும். சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் அங்கதான் இருக்கு ஒரு பாதம். அதே போல இந்த சுக்கிரன் என்பது வந்து நிறைய சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது, நகை ஆபரணங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி வந்து மாடர்ன் ட்ரெண்டில் உள்ள தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பட் 9ஆம் இடம் என்பது வந்து ஓனர்ஷிப்பை விட இவங்க அதிகாரிகளாக இருப்பதற்குத்தான் பவர் அதிகம். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி எந்த வித பலன்கள் தரும்? அதாவது 10ல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும்னு ஜென்ரலா சொல்றது உண்டு. ரிஷபராசிலேயே போய் 10ல போய் சூரியன் இருக்கிறதுனால, அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடா இருக்கிறதுனால இவங்க தான் வந்து பணம் போட்டு பணம் பண்றதுக்கு சரியான ஆள்க. ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங்கு, பெரிய பெரிய ஆலைகள் நடத்துறது, எக்ஸ்போர்ட் நடத்துறது, கடல் கடந்து போறது, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் எது வேணும்னாலும் எந்த துறையில இவங்க நுழைஞ்சாலும் ஜெயிச்சிருவாங்க. நல்ல பலம் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் பாருங்க, ரோகிணிங்கிறது சந்திரன், சூரியனுடைய கார்த்திகை, சூரியன் சுயபலம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி செவ்வாயினுடைய மிருகசிரீஷம். இது எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அனைத்து விதமான பிரம்மாண்டமான தொழில்களுக்கு தலைமை பொறுப்புல போய் இருந்து இவங்களை சிறப்படைய செய்யும். சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல லக்னாதிபதி. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடாக வருகிறது. அதனால வந்து இவங்க வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. கட்சிகள் சார்பில், அரசியல் சார்பில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. ரொம்ப அலட்டிக்காமலேயே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. தலைமை பொறுப்பு வளர்ச்சிகள்லாம் இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ராகுனுடைய நட்சத்திரம் 7ஆம் வீட்டில் இருந்த மாதிரி பொதுஜன தொடர்பு ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலை. இப்போ மெயினாக ஐடி லைனு, ப்ராஜெக்ட் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்தாலே இவங்க மிகப்பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. வெளிநாடு தொடர்பு, இந்த வெளியூரில் போய் செட்டில் ஆகுறது, இதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். குருவனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கிறதுனால கலை சார்ந்த பணிகளும் இவங்களுக்கு சிறப்பை தரும். சிறப்புங்கய்யா. இறுதியா 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல லக்னாதிபதி அமையறது எந்த வித பலன்கள் தருங்கய்யா? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அது சந்திரனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு. பட் இருந்த போதிலும் அங்கே வந்து குருவனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த குரு சனி புதன் வந்து லாபஸ்தானத்துல இருந்ததுன்னா அந்த 12ல மறைஞ்ச தோஷம் இவங்களுக்கு வராது. 11ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் அமைந்தால் இந்த 12 பாதிக்காது. அப்படி இல்லாம அந்த கிரகமும் 12லயோ 8லயோ 6லயோ இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு ஜீவனம்ங்கிறது ப்ராப்ளம் ஆயிடும். முதலீடுகள் போட்டு போட்டு மாளாது, போட போட போய்கிட்டே இருக்கும். அதனால கடன் சுமைகள் இது பண்ணி சில நேரங்களில் தலைமறைவாக கூட இருக்க நேரிடும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கும். லக்னாதிபதிங்கிறது ஹெல்த்துக்கு பலம் கொடுக்கறது வந்து அந்த 12ஆம் இடம் என்பது நிறைய சிகிச்சைகளை, ஒரு ஆபத்தான சிகிச்சைகளை எல்லாம், உடம்பு வந்து சக்தி இழக்கிறதையெல்லாம் காட்டுறதுனால அது வந்து சரியான இடம் அல்ல சூரியனுக்கு. கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ன பண்ணும், அதே மாதிரி 12 பாவத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்தெந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற துல்லியமான பலன் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த லக்னத்தை வந்து நம்ம பார்க்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நிச்சயமாக. நன்றி. வணக்கம்.